கண்ணியத்திற்குரிய தமிழ்நாடு மக்களே, நேற்றைய தினம் அதிமுக மற்றும் பாஜகவினுடைய கூட்டணி உறுதியாகியுள்ள நிலையில் மீண்டும் எங்களுக்கு தமிழக மக்களினுடைய வாக்குகள் வேண்டாம் என்று அதிமுக முடிவு செய்துள்ளது. மேலும் சிறுபான்மையினருடைய வாக்குகள் முற்றிலும் எங்களுக்கு தேவையில்லை என்பதனையும் பறைசாற்றியுள்ளது. கடந்த சட்டமன்ற தேர்தல் 2019 மற்றும் 2021 ஆகிய 2 தேர்தலிலும் அதிமுக பாஜகவினுடன் கூட்டணி வைத்து போட்டியிட்டது. இதனால் அவர்கள் அடைந்த வீழ்ச்சி, இதனால் அவர்கள் அடைந்த படுதோல்வியை நாம் அனைவரும் கண்கூடாக கண்டோம். எந்த அளவுக்கென்று சொன்னால், மேலும் அதிமுகவினுடைய முன்னணி அமைச்சர்கள் பலர் இவ்வாறு தெரிவித்திருந்தார்கள்: நாங்கள் அதிமுக பாஜகவினுடன் கூட்டணி வைத்ததால் தான் நாங்கள் படுதோல்வியை சந்தித்தோம் என்றும் அமைச்சர் ஜெயக்குமார் உள்பட சில அமைச்சர்கள் இவ்வாறு சொன்னார்கள். நாங்கள் எங்களுடைய பகுதியில் 20 வருடம் முடிசூடா மன்னராக அரசியல் செல்வாக்கை பெற்றிருந்தோம். அத்துணை அரசியல் செல்வாக்கையும் சீரழித்து எங்களை படுகொலியில் தள்ளியது பாஜகவினுடனான கூட்டணி என்பதை தெரிவித்தார்கள். இவ்வாறு பல முன்னணி அமைச்சர்கள் தெரிவித்திருந்தும் கூட அதிமுக இன்றைய நிலைமையில் பாஜகவினுடன் கூட்டணி வைத்திருக்கிறது என்று சொன்னால், இஸ்லாமியருடைய வாக்குகளும் சிறுபான்மையினுடைய வாக்குகளும் தமிழக மக்களினுடைய வாக்குகளும் எங்களுக்கு தேவையில்லை என்பதை தெள்ளத் தெளிவாக காட்டியுள்ளது. எனவே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இந்த பாஜக அதிமுக கூட்டணிக்கு தமிழக மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்பதை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம்.